2011 ஆளுநர் எடுத்த ஒரு நடவடிக்கையால் அப்போதைய முதலமைச்சராக இருந்த பாஜகவின் எடியூரப்பா தனது பதவியையே ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறார் காங்கிரசின் முதலமைச்சர் சித்தராமையா. ஆளுநர் முடிவுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றமே ரத்து செய்து விட்டதால் அவரை பதவி விலக வலியுறுத்தும் குரல்கள் வெளுத்திருக்கின்றன. சித்தராமையாவின் இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா? முடா ஊழல். கர்நாடகாவில் முடா திட்டத்தின் கீழ் கைப்பற்றப்பட்ட நிலங்களுக்கு ஈடு செய்யும் வகையில் அரசு நிலம் ஒதுக்கியது. இதில் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு 14 பிளாட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 2010ஆம் ஆண்டு பார்வதியின் சகோதரர் மல்லிகார்ஜுன சுவாமி அவருக்கு 3.2 ஏக்கர் நிலத்தை பரிசாக கொடுத்திருந்தார். இந்த நிலத்திற்கு பதிலாகத்தான் முடா திட்டத்தின் கீழ் அவருக்கு 14 பிளாட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பார்வதிக்கு முறைகேடாக நிலம் வழங்கப்பட்டதாகவும் அதன் மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் என்றும் எதிர்க்கட்சியான பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அடுத்தடுத்து எழுந்த குற்றச்சாட்டுகளால் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த அனுமதி வழங்கினார் ஆளுநர். ஆனால் அமைச்சரவையின் முடிவுக்கு எதிராக ஆளுநர் விசாரணைக்கு அனுமதி வழங்கி இருப்பதாக கூறி நீதிமன்றத்தை நாடினார் சித்தராமையா. இதற்கிடையில் சித்தராமையா பதவி விலக வலியுறுத்தி பாஜகவினர் அடுத்தடுத்து போராட்டங்களையும் பேரணியையும் முன்னெடுத்து வந்தனர். இதனால் சித்தராமையாவுக்கான நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்தது. இந்த நிலையில்தான் கர்நாடக உயர்நீதிமன்றம் சித்தராமையா தொடர்ந்த வழக்கை ரத்து செய்திருக்கிறது. முதலமைச்சரிடம் விசாரணை நடத்த ஆளுநர் அனுமதி அளித்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என கூறியிருக்கிறது. நீதிமன்றத்தின் உத்தரவு காங்கிரஸ் மற்றும் சித்தராமையா முகத்தின் மீது விழுந்த அறை என விமர்சித்திருக்கிறார் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுக்களை ஓரம் வைத்துவிட்டு நீதிமன்றத்தின் முடிவுக்கு மதிப்பளித்து முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் மாநில பாஜக தலைவர் விஜயேந்திரா. சி.டி. ரவியும் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என அழுத்தம் கொடுத்திருக்கிறார். 2011 சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்ட அனுமதி கொடுத்ததாகவும் கனிம வளம் ஏற்றுமதி செய்ததாகவும் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சித்தராமையா எடியூரப்பா பதவி விலக வேண்டும் என அழுத்தம் கொடுத்தார். இதனால் 3 ஆண்டுகளில் எடியூரப்பா ஆட்சி முடிவுக்கு வந்தது. தற்போது எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா மாநில பாஜக தலைவராக இருப்பதால் சித்தராமையாவுக்கு எதிரான அரசியலை தீவிரப்படுத்தி இருக்கிறார். ஆனால் ராஜினாமா என்கிற பேச்சுக்கே இடமில்லை என கூறியிருக்கிறார் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார். மோடியின் பாஜக அரசு மேற்கொள்ளும் இந்த பழிவாங்கும் அரசியலுக்கு எதிரான சண்டை தொடரும் என அறிவித்திருக்கிறார் சித்தராமையா. இந்த சட்ட போராட்டத்தில் காங்கிரஸ் தேசிய தலைமையும் எம்எல்ஏக்களும் ஆதரவாக இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே சித்தராமையா ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற விவாதம் காங்கிரஸ் கட்சியில் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் பதவியை குறிவைத்து துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், அமைச்சர்கள் பரமேஸ்வரா, சதீஷ் ஜர்கிஹோலி ஆகியோர் காய் நகர்த்தி வருகின்றனர். இதில் சதீஷ் ஜர்கிஹோலிக்கு ஆதரவான மனநிலையில் காங்கிரஸ் தேசிய தலைமை இருப்பதாகவும் தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இதனால் சித்தராமையா தொடர்ந்து பதவியில் நீடிப்பாரா அல்லது 2011 எடியூரப்பா பதவி விலகியதைப் போல ராஜினாமா செய்வாரா? அடுத்த முதலமைச்சராக காங்கிரஸ் யாரை நியமிக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்புகள் எகிரி இருக்கின்றன.